சேனல் கோ வித் ஃப்ளோ. இன்றைக்கி வந்து நம்ம கோப்ரோட அன்பாக்சிங் பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி புதுசாக பர்ச்சேஸ் பண்ண இந்த கோப்ரோ நம்ம கையில் இருக்குது. வாங்க இந்த அன்பாக்சிங் ஒன்று ஒன்றா திறந்து பார்க்கலாம். ஸோ நான் ஒன்று ஒன்றா எடுத்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த பண்டில். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கோப்ரோ பண்டிலோடய நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் உள்ளே இருக்கிற கிட்டு அக்சசரிஸ். இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே சாஃப்ட்வேர் அப்டேட் அது மேண்டேட்டரி. தென் வந்து நம்ம ஹெட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஹேண்டில். இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் மாதிரி நிற்காது. பட் இது வந்து நம்ம தண்ணியில் போட்டோன்னா அது மிதக்கும். அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் வந்து இந்த மவுண்ட்டுக்கான அக்சசரிஸ் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக நம்ம GoPro 11 வந்துருச்சுங்க. இதுதான் நம்ம GoPro 11 அல்டிமேட்டாக இந்த ப்ராடக்ட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது. பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரியர் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் இங்கே லென்ஸ் இருக்குது. இது இங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த வேர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 11 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 10, 9 சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே காமிச்சிருக்கும். உங்களுக்கு GoPro 9 வேர்ஷனுக்கு அப்புறமாவே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருப்பாங்க. மிரர் ஸ்க்ரீன். நம்ம வந்து வீலாக் பண்ணுறப்போ நம்மளுடைய ஃபுட்டேஜ் பார்த்துக்கலாம். லைக் நம்ம எப்படி போகிறோன்றதை ஒரு சின்ன ஃப்ரேமாக காமிக்கும். வேறு என்ன இருக்குன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். இந்த மேனுவல்ஸில் வந்து இதோட வாரண்ட்டி எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் பேஜ் மவுண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பேட்ரி எங்கே கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு எங்கே போடணும், இந்த மாதிரி சிம்பிள் கைடன்ஸில் வந்து இதில் உள்ள அக்சசரிஸை வந்து எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாப் ஆஃப் தட் ஒரு கிளாம்ப் இருக்குது. இது வந்து அந்த ஹெட் மவுண்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி நான் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த GoPro வித் டூயல் பேட்டரிஸ் வரும். இந்த டூயல் பேட்டரிஸ் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க GoPro சைட்லேருந்து. ஸோ இந்த பண்டில் அன்பாக்சிங் நம்ம டோட்டலாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து அக்சசரிஸோட ஒன்று ஒன்றா நம்ம வந்து போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த GoPro பண்டிலை நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து யூஎஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பண்டிலோட ப்ரைஸ் வந்து $400. கிட்டத்தட்ட இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 கிட்டே எங்களால் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது இந்த பண்டிலே ஃபஸ்ட்டு அவைலபிள் இல்லை. உங்களுக்கு GoPro மட்டுமே 51,000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. GoPro வித் அலாங் ஒரே ஒரு பேட்ரி, அதே மாதிரி ஒரு யூஎஸ்பி கேபிள், அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த GoPro 11 வந்து எப்படி பேட்ரி கனெக்ட் பண்ணுறது, மெமரி கார்டு எங்கே போடுறதுன்றது அந்த ஸ்லாட்லாம் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன். எங்கே பவர் பட்டன் இருக்குன்னு சொல்லி. பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து GoPro ஆன் ஆயிரும். பிஃபோர் தட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி போட்டலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்து ஒரு கிளிப்பிங் மாதிரி இப்படி இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் இப்படி பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகிருக்கும். இந்த ஸ்லைடை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த இப்போ ஆன் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள். ஸோ இப்போ வந்து GoPro ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிவேன்னு நினைக்கிறேன். GoPro ஆன் ஆனது உங்களுக்கு பார்க்கலாம் வீடியோவில். இப்போ இதில் உள்ள ஆப்ஷன்ஸை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது வந்து ரியர் கேமரா. அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமரா. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் தெரியும். ஸோ வீலாக் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இந்த டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் போக போக. ஸோ இப்போ இந்த இருக்கிற ஒவ்வொரு செட்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறது வந்து அந்த மெமரி கார்டு எவ்வளோ கெப்பாசிட்டி இன்னும் இருக்குன்னு சொல்லி. இப்போ அதுக்கப்புறம் ரைட்டில் வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேட்டரி போடுறதுனால இப்போ வந்து 94% வரை இந்த பேட்டரி வந்து கெப்பாசிட்டி இருக்குது. மேலே வந்து இப்போ நம்ம வீடியோ மோடில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரைட் ஸ்வைப் பண்ணால் நம்ம டைம் லாப்ஸ் மோடில் இருக்கும். இந்த அடுத்த ரைட் சைட் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கேமரா மோடில் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் நம்ம என்ன மாதிரி ஆங்கிள் வேணும், லீனியர் வேணுமா, அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த வைடு ஆங்கிள் வேணுமான்றது நமக்கு எல்லா ஆப்ஷனும் நமக்கு வந்து காமிக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த கேமரா மோடில் இருக்கும். லைட்டாக வந்து நம்மளுக்கு ஜூம் பண்ணுற ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஒரு பேஸ்ட் ஆன் த செட்டிங்ஸ் பொறுத்து நமக்கு ஜூமும் இருக்கும். ஸோ இப்போ வந்து குயிக்காக வந்து மேலேருந்து கீழே டேப் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து குயிக்காக இதை பற்றி பார்த்துடலாம். ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆட்டோமேட்டிக்காக பீப் சவுண்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறப்போ சவுண்டு ஆன் வேணுமா ஆஃப் பண்ணுமான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமரா ஆன் பண்ண உடனே ஷூட் பண்ணணுமான்றது இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் எனபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இதை வந்து செட்டிங்ஸை லாக் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து அந்த மிரர் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால வந்து பேட்டரி சேவ் ஆகும்.
இன்னொன்று வந்து டைம் மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம், ஷூட் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் காமிக்கும். இன்னொன்று வந்து நார்மல் டிஸ்பிளே மோட், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மோடு. இதை பற்றி நம்ம இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணனால இப்போ நம்ம இந்த மோடு போகிறப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ குயிக்காக நம்ம அடுத்த ஆப்ஷன் பற்றி நம்ம போயிடுவோம். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் வந்து இது வந்து ஓரியன்டேஷன் மோட்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்கிறனால வந்து இந்த மோடு இருக்கும். நம்ம டக்குன்னு போர்ட்ரைட் மோடு கன்வெர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து போர்ட்ரைட்டில் எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த இஷ்யூ உங்களுக்கு லாக் பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குயிக்காக வந்து அடுத்த மோடு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஆப்னு இருக்கும். இந்த ஜிபிஎஸ் வந்து பை டிஃபால்ட்டாக ஆன் ஆயிருக்கும் நீங்கள் GoPro ஆன் பண்ண பிறகு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப் நம்ம மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணியிருந்தால் இங்கே வந்து எனபிள் ஆயிருக்கும். இது வந்து ஹைலைட் ஆயிருக்கும். ஜிபிஎஸ் எப்படி ஹைலைட் ஆயிருக்கும் அதே மாதிரி இங்கேயும் ஹைலைட். கண்ட்ரோல்ஸ் ப்ரோன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து பேசிக் மோட், அட்வான்ஸ் மோட்னு இருக்குது. ஸோ பேசிக் மோடில் வந்து பேசிக் செட்டிங்ஸ் 180ல் கவர் ஆகும். என்னென்ன பேசிக்காக கிடைக்குமோ அந்த செட்டிங்ஸ் இதில் இருக்கும். ப்ரோ மோட் வந்து ஒரு ஆக்ஷன் கேமராவில் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா ஆப்ஷன்ஸும் அதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் மற்றபடி இந்த GoProட ஹோல் செட்டிங் ஓகேங்களா. GoProவில் வந்து நம்ம மொபைலில் சிங்க் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபுட்டேஜ் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக் அப்லோட் பண்ணுமான்னு கேட்கும் நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண பிறகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ் இருக்குது, ஜிபிஎஸ், இந்த இதுதான் நான் சொன்னேன் வாய்ஸ் கண்ட்ரோலில் ஆன் ஆஃப் பண்ணுறது. இதை பற்றி இப்போ வாய்ஸ் கண்ட்ரோல் போனீங்கன்னா இதை வந்து நம்ம ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமான்றதை நம்ம இந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் வேணும், GoPro கேப்சர், GoPro ஆஃப், இந்த மாதிரிலாம் பை ப்ரீ டிஃபைன்டு செட்டிங்ஸ் இருக்கும். நம்ம இதை வச்சு நம்ம வந்து கேமராவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அந்த டே டைம் மாட்ஸ், இப்போ வந்து இது வெறுமனா GoPro, நம்ம எந்த ஒரு மீடியா மாடும் வாங்கலை. ஸோ நம்ம ஏதாச்சும் மாட்ஸ் வாங்கியிருந்தால் இது வந்து நம்மளுக்கு கேமரா லென்ஸ் மோட் தனியாக இருக்குது GoProவில். இது வந்து மீடியா மோட்னு சொல்லுவாங்க. மீடியா மோட்னால் நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு மைக்ரோஃபோன் வரும். அவங்க பை டிஃபால்ட்டாக வந்து GoPro சைட்லேருந்தே நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். பட் நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணதுனால இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து நாட் அப்ளிகபிள்னு இருக்குது. நம்ம அதை ஸோ மற்றபடி இதோட அபவுட்டில் வந்து இதோட செட்டிங்ஸ் என்ன அப்டேட்டில் இருக்குது, பேட்டரி இன்ஃபர்மேஷன் என்ன. ஸோ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எக்ஸலன்னு காமிக்குது. போக போக வந்து ஸ்டேட்டஸ் மாறும். இதோட பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 1720 மெகாஹெர்ட்ஸ் கிட்ட வருது. இது வந்து பிளாக் கலரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முன்னாடி வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாக் கலர் எண்டூரன்ஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ குயிக்காக வந்து நம்ம எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்தாச்சு. மற்றபடி நம்ம வேறு என்ன காமிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸோ ஃப்ரண்ட் ஒரு மைக்ரோஃபோன் இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பேசுகிறப்ப இந்த இடத்துல கவர் ஆகும். அதுக்கப்புறம் மேலேயும் ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டு தான் இந்த மைக்ரோஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணுற இடம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங் பட்டன் ஆன் ஆஃப் பண்ணுறது, எந்த மோடில் இருந்தாலும், கேமராவாக இருந்தாலும் சரி, வீடியோ இருந்தாலும், இதுதான் உங்களுக்கு அல்டிமேட் ஆப்ஷன் உங்களுக்கு இது பண்ணுறது. ஸோ இந்த GoProவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் 10லேருந்து நவலோட அப்டேட் வந்து ஹைப்பர் ஸ்மூத் வந்து 5.0 கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து உங்களுக்கு வீடியோட ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து கேமரா மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 27 மெகா பிக்சல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த GoProவோட லெவலோட அப்டேட் பண்ணுறப்போ வெறும் ஆன் ஆகும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து 3 செகண்ட்ஸ் கிட்ட நம்ம வெயிட் பண்ணணும். உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்கள். ஸோ இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் GoPro. இப்போ நான் வந்து குயிக்காக வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணிடுறேன் இந்த பேனலை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே தூக்குனா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே இருக்க பொசிஷன் வந்து மேலே வந்துடும். ஸோ இதுதாங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம யூஎஸ்பி கேபிள் வந்து நம்ம போட்டு நம்ம சார்ஜ் பண்ணணும். இதை நம்ம டேரெக்டாகவும் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம GoPro சைட்லேருந்து அவங்க பேசிக்காக வந்து அந்த யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைப் சி கேபிள். இந்த கேபிள் மூலமாக மட்டும்தான் உங்களால் வந்து சார்ஜ் பண்ண முடியும். மற்ற கேபிளை உங்களால் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து அடாப்டரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் ப்ளக்இன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸோ உங்களை லைட் வந்து போயிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரி நம்ம இந்த பேட்டரி எடுக்கிறத பார்க்கலாம். ஸோ யூஎஸ்பி கேபிளை ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படியே நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து நம்மளுக்கு வெளியே எடுத்துடலாம். ஸோ நம்ம பேட்டரி வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு தெரியும். 32 GB பை டிஃபால்ட்டாகவே இந்த பண்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ பண்டில் பர்ச்சேஸ் பண்ணுற அட்வான்டேஜ் இது தாங்க. உங்களுக்கு வந்து பேசிக்காக என்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து லாங்காக வந்து இதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டேப் ஆகிடுச்சுன்னா ஸோ ஃபுல் கவர்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து 33 ஃபீட் வந்து வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தண்ணியில் கூட வந்து இது பண்ணிக்கலாம். பட் வந்து இதுக்கான அக்சசரிஸ் எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த பேட்டரி சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் 5.3K ரெசல்யூஷனில் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ் தான் சப்போர்ட் ஆகும். நீங்கள் கம்மியான ரெசல்யூஷன்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நிறைய நேரம் நிற்கும். நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து ½ an hour கிட்ட எடுத்துக்கிச்சு. 5.3 4Kல வந்து நம்ம 240 120 ஃப்ரேம் ரேட்டில் எடுக்கிறம்போது நம்மளுக்கு ½ an hour கிட்ட தான் நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ
ஸோ அதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணோம்னா வீட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 45 மினிட்ஸ் கிட்ட கவர் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ½ hour to 45 மினிட்ஸ் தான் என்னோட பேட்டரி கெப்பாசிட்டி. இதை வந்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எங்களுக்கு கம்மியாக ஃபீல் பண்ணனால நம்ம செப்பரேட்டாக வந்து டூயல் பேட்டரி சார்ஜரும் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500. இது எல்லாமே மார்க்கெட்டிங் தான் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுவும் அந்த GoPro அஃபிஷியல் அவங்க ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இதுவுமே நம்ம ஆன்சைட்டில் தான் நம்ம வாங்கினோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக 2 பேட்டரிஸ் அடிஷ்னலாக கொடுப்பாங்க. நாங்கள் பண்டிலில் ஏற்கனவே 2 பேட்டரிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு இன்னொரு பேட்டரியும் இந்த 2 பேட்டரி வந்து இந்த அக்சசரிஸோடு வந்துச்சு, இந்த காம்பினேஷனோடு வந்துச்சு. இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $34 வந்து யூஎஸில். ஸோ நம்ம இந்தியன் ரேட் பற்றி பார்த்தீங்கன்னா 4000 to 4500 அந்த ரேஞ்ச் கிட்டே வந்து கவர் ஆச்சு. ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணுது. இதை எப்படி நீங்கள் ப்ளக்இன் பண்ணணும்னா சார்ஜராக இந்த உங்கள் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருக்கும். இங்கே தெரியும் உங்களுக்கு கோல்டன் ஸ்ட்ராப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஜஸ்ட்டு வந்து இந்த கரெக்டாக இந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷனை வச்சு ஒரு சின்னதாக ஒரு டேப் மாதிரி வச்சுக்கோங்க. டேப் பண்ணி இது கீழே விழக்கூடாது. ஸோ இது கீழே விழணும்னா நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் கனெக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். பட் போக போக நீங்கள் யூஸ் பண்ண பிறகு நீங்கள் பழகிக்கிங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு பேட்ரி இதை வந்து நம்ம டியூயலாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டியும் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 2 to 2.5 ஹவர்ஸ் கிட்ட வந்து எடுத்துக்கிச்சு ஒரு பேட்ரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிஃபோர் தட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 2 பேட்ரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கும்போது இந்த பேட்ரி வந்து ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சா இல்லையான்னு தெரியும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷன் இருக்கும். சார்ஜிங் ஆகிற போர்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுன்னு காமிக்கும். ஃபுல்லாகிடுச்சுன்னா ஒரு லைட் க்ரீனில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடும். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ இதை எப்படி எக்ஸ்டர்னல் பவர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடிஷ்னலாக இந்த அக்சசரிஸ் பர்ச்சனால இன்னொரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த யூஎஸ்பி கேபிள் மூலம் இதுவும் டைப் சி தான். இது மூலமாக தான் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இந்த டூயல் பேட்டரி சார்ஜர் ப்ளஸ் இந்த என்டியூரோ பேட்டரி விஷயத்தை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த குயிக்காக இந்த அக்சசரிஸில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த GoProட அக்சசரிஸ் குயிக்காக பார்த்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மவுண்ட்டு வந்து லைக் வந்து வாட்டர் ப்ரூஃப் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணியில் போட்டாலும் இந்த மவுண்ட் வந்து மிதக்கும். இதே மாதிரி வந்து ஒரு 5 மவுண்ட்டு கிட்ட வந்து GoPro வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸாக வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஹெட் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா நம்ம வந்து தலையில் வந்து GoPro அந்த ஹெல்மெட்டில் மாதிரி ஒரு கேப் மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம இப்படி மாட்டிக்கணும். ஸோ இந்த இடத்துல வர பொசிஷன் வர இங்கே கொடுத்த இந்த ஸ்க்ரூ இருக்கும். நம்ம ஸ்க்ரூ காமிக்க மறந்துடும். இப்போ இங்கே கொடுத்த இந்த ஸ்க்ரூ வந்து இந்த மவுண்டிங் பண்ணி நம்ம இந்த இடத்துல இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் வந்து அவுட்டோரில் எடுக்க போகிறேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் நம்ம சேனல்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த வியூவில் அப்படியே நடந்து போகலாம். ஸோ வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஒரு ஸ்க்ரூ இங்கே இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டை நீங்கள் எப்படி இந்த மவுண்ட்டை வந்து இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ளக்இன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சின்னதாக இப்படி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மவுண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிடறேன். கீழே அந்த 2 ஒரு மவுண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. கொஞ்சம் மேலே தூக்கி வந்தால் இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த பொசிஷன் வந்த பிறகு இந்த மவுண்ட்டை வந்து கீழே இந்த ஸ்பேஸ் இருக்குது தெரியுமா, இந்த ஸ்பேஸில் இப்படி லாக் பண்ணி விட்டுருங்க. இந்த லாக் பண்ண பிறகு கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு வந்து இந்த ஒரு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான். ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஸ்க்ரூவை வந்து நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு வந்து இதர் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபிட் ஆகலைன்னா அப்படியே மாற்றி இது பண்ணிப்பாங்க. கரெக்டாக அந்த 2 ஹோலும் வந்து மேட்ச் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கிறோம். ஓகே, ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஒரு டைட்டாக இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே நான் கையிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஃபார்வர்ட் பேக்வேர்டு வந்து இதை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த பொசிஷனில் எடுக்க போகிறோன்னா இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் வந்து மேலே தூக்க போகிறேன்னா கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இதை டேப் பண்ணி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து திரும்ப நீங்கள் இது என்ன சொல்ல லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இப்படியே இந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே போயிட்டுக்கிட்ட வந்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஹேண்டில் பர்பஸு. ஸோ இப்போதைக்கு நான் இந்த இடத்துல வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு இல்லைனா ஏதாச்சும் காரில் வந்து ஸ்டிக்கரிங் மாதிரி வந்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டிக்கரிங் மாதிரி ஒட்டி இதை வந்து நம்ம அந்த கேமரா வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கவர் ஆகுது. தட் 2 ஸ்க்ரூ கொடுத்தாங்க, அதையும் நான் இங்கே காமிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே இந்த பண்டிலோட அக்சசரிஸ். ஸோ மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த மெயினாக வந்து இந்த பண்டில் வாங்குறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நம்மளுக்கு வந்து
இதை தவிர்த்து இந்த ப்ராடக்ட் தவிர்த்து நம்மளுக்கு இவ்வளோ ஆக்சசரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பர்ச்சேஸு. பட் பண்டில் இல்லை, வெறுமனா GoPro மட்டுமே உங்களுக்கு வந்து 51,000 கிட்ட வருது. ஈவன் நீங்கள் க்ரோமா ஷோரூம், நீங்கள் லோக்கல் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா கூட அந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும். இந்த GoPro வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் நீட் பொறுத்து தான் நான் சொல்லுவேன். சில பேர் வந்து எடுத்தவொடனே சேனல் ஆரம்பிச்சுனால வீடியோ வந்து ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா GoPro வந்து ஒரு செம்ம சாய்ஸ் நான் சொல்லுவேன். இதே வந்து டிஜேலையும் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு மவுண்ட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து சின்ன ஒரு கேமரா மாதிரி வரும். ஸோ நீங்கள் அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஐஃபோன் ஈக்குவலாக வந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தனால நம்ம சிம்பிளாக வந்து இந்த GoProலேயே இது பண்ணிட்டோம். ஸோ இந்த GoPro வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் ரைட் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணி வீலாக் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் வந்து ஒரே பொசிஷன்லேருந்து நீங்கள் வீடியோ எடுக்கணும்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் இந்த ஒரு GoPro. ஸோ அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நான் வந்து உங்களுக்கு எல்லா ஆக்சஸஸுமே நான் ஷோ பண்ணிட்டேன் அன்பாக்சிங் பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ எண்டில் வந்தாச்சு. இந்த வீடியோட சாம்பிள்ஸ் ஒவ்வொரு செட்டிங்ஸில் வந்து எப்படி எந்த மோடு லைக் ஹைப்பர் ஸ்மூத்து, ஒய்டு ஆங்கிளில் வந்து என்னென்ன வீடியோ கொடுக்க முடியுமோ அந்த ஒரு சின்ன சாம்பிள் ஃபுட்டேஜ் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோவில் என்ன இருக்குன்னா, நான் எந்த மோடில் இருக்கேன், எந்த செட்டிங்ஸில் இருக்கேன்னு சொல்லி நான் கீழே வந்து உங்களுக்கு வீடியோ நான் வீலாக் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். உங்களுக்கு இந்த GoPro பற்றி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ், ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த ப்ரைஸ் மட்டும் குயிக்காக சொல்லிடுறேன். இது எங்களுக்கு வந்து இந்த கிட்டு பண்டில் வந்து 35,000 வந்துச்சு. தென் இந்த கிட்டு, இந்த டூயல் பேட்டரி சார்ஜர் எவ்வளோ வந்துச்சுன்னா 4,500 கிட்ட வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 39,500லேயே நம்ம ஹோலாக வந்து இந்தியன் ரேட் படி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் லக்கியாக தான் இருந்தது எங்கள் ரிலேஷன் வந்தனால. ஸோ மற்றபடி நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 50,000 பேஸ் பண்ணி. ஸோ மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அன்டில் தேங்க்யூ, குட் பை ஃப்ரம் சிவராஜ். பாய்.